மேடம் மாமா வேலை பார்க்கறது ஹாஸ்பிட்டலுக்கு ஆமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் துணி கஞ்சி எடுத்து காட்டுங்க டாபர் மாமா வேலை பார்க்க வச்சு 11 பசங்க ஒரு வாரம் பாண்டிச்சேரி ரூம் போட்டாங்க. முடியாது நான் போக சொல்றேன். அப்படியா நீ வருவன்னு பார்த்தாங்க. வரல என்னாச்சு அப்புறம்? அவரை போட்டு போகன பாக்குறாங்க உன்ன பாக்குறாங்க. எத்தனை நாளா? ஒரு வாரமா. வாசப்படிய பாக்குறான் என்ன பாக்குறான். அப்படியா வருவன்னு பாக்குறான். அப்புறம் நீ வரா மாதிரி தெரியல. அப்புறம் என்னாச்சு? 11 பேர் என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே பார்த்தேன். அதுல ஒருத்தவன் சொன்னா சூப்பர் 9 பண்றது போனவங்க எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டாங்க. பருப்புக்கு போனவங்க பாதிலேயே வந்துட்டாங்க. என்ன பண்ண 1050 ரூபாய் கட்ட வந்த நானும் டாபர் மாமா வேலை பார்த்துட்டேன். உட்காந்துக்கிறான் பாரு தம்பி வராரு யாரு வர பாடி சொல்லண்டா என் கருத்து பிள்ளை கட்டிட்டானா ஒரு பாருங்க ஆம்பளடா தாயா தக்காளி போல மணி பாச்சு வாயா ஐ லவ் யூ சொல்லா ஆமாப்பா நான் ரஞ்சிதா மேடம் அவர் நித்யானந்தா சார் ஆசைய என்ன பார்த்து பயந்து வாழ்க தம்பி ஐலாண்ட் சென்றாயே சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்பு தம்பிதான் இல்ல சட்ட ஒரு ஓட சொல்லுடா நீ தானே வெளிநாட்டு படிப்பு அப்படிதான் பேசுறாங்க. ஏய் பாடல்ரா இது பாடல்ரா நான் முட்டியா கீச்சு வந்து நினைப்பா அண்ணா அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து விட்டு தாயகம் திரும்பி விட்டு தம்பி நான் நிலைமை பத்தி அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து ஒன்றிருந்த உண்டா எதற்கு அழைக்க தம்பி பேசணும் நான் தம்பி எனக்கு அழைத்த தெரியுமா எதற்காக இந்த சத்தியபுரி நாட்டிற்கு எனக்கு மன்னனாக முடிசூட்டி வைத்து விட்டு தாய் தந்தை இருவரும் காசி யாத்திரை சென்றாங்க. அண்ணனுக்கு மறுபடி சுட்டுவிடா இது தெரிவிக்காம போயிடுச்சு. போன் பண்ணலான்னு பார்த்தேன் அப்ப கொரோனா டைம் பஸ் ஏதோ போல அடடா பிளைன்ல வரலான்னு பார்த்தா பிளைனும் வெடிக்குதான். அதனால சொல்லவே இல்லை. இருந்தாலும் மாட்டு வண்டி எடுத்தாங்கன்னு பார்த்தா நடுவுல கடல் போகுது. எங்க போகுது கடல்? அண்ணா ஏதோ மணிமணி சொல்லி இந்த நாட்டை சீரோடு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு பெற்றெடுத்த தந்தை இருவரும் காசி யாத்திரை சென்றிருக்கிறார்கள். ஆமா நம்முடைய ஆமா இதுவரையிலும் அரண்மனையில் பார்க்காத சிலை ஒன்று காட்சி அளிக்கிறது. என்ன சிலை இது? நான் தான் 1050 ரூபாய் கட்டி இதுவரைக்கும் இந்த அரண்மனையில இப்பேற்பட்ட சிலையை பார்த்ததே கிடையாது. இந்த சிலையில அதிக ஓட்டு இருக்குது. சிலை இருந்தா ஓட்டு இருந்தா அதை செதுக்க சிப்பி சிறந்த ஒளி வச்சுதான் செதுக்கிருப்பான். அது ஒளி இருக்கிறவங்க பேசணும். ஒளி இல்ல சரியாடா
தம்பி அண்ணா இது சிலையம் கிடையாது உருவம் கிடையாது இது யார் தெரியுமா இவள் தன்னுடைய அன்பு மனைவி கச்சிலை எனக்கு கோபட்டா இருக்கு மணிமணி சுட்டு தான் சொல்லல இருந்தாலும் திருமணம் முடிச்சிருக்கீங்க அண்ணே கூத்தாண்டர் பிடித்தல மாத்தா பிடித்து நல்லா நாடகம் ஆடலப்பா ஆனாலும் சாமிப்பா பையன் பையன் 3வது கரண்ட் பில் கட்ட வந்தது இருந்தாலும் பாத்தீங்களா சொல்லுங்க இருந்தாலும் பாத்தீங்களா கேட்டீங்களா ஆர்எக்ஸ் பூஸ்ட் போடுங்க எப்படியா முண்டை என்ன கூட பிடிச்ச அதை நம்பி அவன் யாரு என் குடும்பத்தில் குத்து விளக்குடா குத்து விளக்கு ஒண்ணு குடும்பத்து குத்து விளக்கு நான் போகணும் போட்டேன் வீட்டுக்கு குத்து விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க குத்து வச்சு போனாங்க வண்டி யார் தெரியுமா கண்ணகியின் மறு பிறவிடா மறு பிறவிடா கண்ணியாவது அந்த மதுரையை நீங்க ஆளை ஏமாந்துங்க எப்படியா முண்டை இந்த இருமட்டாங்க எரிச்சுட்டு அண்டையை பார்த்து விட்டு தாய் தந்தையோ ஆட்சி யாத்திரை சென்று விட்டாங்க நம்முடைய ஒரே தந்தை ஒப்பந்த தந்தை ஐயோ பொம்பளை நோயா இருக்கு நம்பர் ஐயோ சிவாஜி கணேச கட்டுறான் நான் அப்ப எந்த ஐயோ பணம் கட்டுறது நான் எவ்வளோ வட்டி முடியல அம்மா எனக்கு உடனே மாத்திரை வேணும் என்ன மாத்திரை வேணும் லெமன் பக்காடி மாத்திரை தான் ஒன்று வேணும் லெமன் பக்காடி வேணாம் ராயலா தங்கச்சி முத்தாளுக்கு இருக்கால அவ பாருங்க இல்ல பயிலும் பழுது இந்த விக்கி பயிட்டு ஓடிட்டாப்பா ஏதா
பார், அவன் யாரு? நீ நாட்டு இளவரசை. அவனுக்கு வச்சு மாதிரி கொட்டி அந்த கையில் கொடுத்தாரு. ஐயோ கையில குத்துனீங்க அந்த கையில விளையாடி இல்லம்மா ஆணியில மாட்டிருக்க என்னதுக்கு? நல்லா காஞ்ச போன பேரு என்ன நடந்தது அண்ணி? இவன்தான்பா காரணம். அடச்சா எதற்கு அச்சுதா தூக்கி இப்பதான் புறப்படுது. அவன் எங்க இருப்பான்? ஐயோ, இருப்பா. விட மாட்டான் அவனை. வந்துக்கிறாரு பாரு அண்ணா, அன்னை கூறுவது அனைத்து உண்மைதானா? தம்பி அண்ணா, இந்த பத்திர தெய்வம் கூறுவது அனைத்தும் இவன் மேல சத்தியமா உண்மையப்பா. நான் இந்த கம்பெனில நினைக்க மாட்டேன் பண்ணுறது எனக்கு ஜவாபா. கொஞ்சம் லைட் இல்லை நல்லா பாக்குது எல்லாம் கருத்து அப்படி ஆகி வரியா விட மாட்டாங்க. அவன் நல்லவன் கிடையாது. நான் சொல்றேன். எங்களுடைய குடும்பத்தை கழிக்க வந்த மஞ்சக்கடிதி சொல்லமா என்ன பண்றது? தாய்க்கு சம்பாதிச்ச வாய் தரக்கூடாது. அமைதி மூடி போடு. அமைதி இது பேசக்கூடாது. வாயை திறந்தா ராஜா ஐயோ அவன் வந்தா என்ன திறக்கிற? வாய் மூடு. கை கட்டு புடி பட்டா புடி பட்டு கை மேல வாய் கட்டு கை கட்டு. எனக்கு எருமாடு போல நீ செல்லத்தை போட்டு பேசிட்டாங்க. பா என்ன சொல்லும்?
ஆயிரம் வந்து மைத்திரி வந்தாரு அரிசி எவ்வளவு நான் சமைச்சு போட்டேங்க உன் கையால சமைச்சு போட்டேனே இந்த கையால புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த கையால யாண்டா வாங்கி சாப்பிட கம்மி இருக்கா தலையை தெரிக்கும் அவளும் செஞ்சு போட்டிருப்பேன். 3 கேள்வி கேட்டா அதுல 2 போகட்டும். நான் கணவனே கற்கண்ட தெய்வம். ஐயோ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு காலம் புல்லா உங்க காலத்து கிடக்கு. ஐயோ என் தங்கம் நான் படிதாண்டா பத்தினியா ஊட்டண்டா உத்தமே இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வரனே. பத்தினியாச்சே இந்த ஊர்ல எத்தனையோ ஆப்பிளுங்க இருந்தா கூட அவங்க தேர்மல் நடந்து வந்தா கூட ஆமா நான் குடிச்சது இந்த மாதிரி நடந்து போவனே. ஐயோ 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 பத்தினி தெய்வம் என்ன பார்த்து இந்த பாவி ஒரு வார்த்தை கேட்டா அண்ணி அண்ணன் கானகம் போயிருக்காரு. கணக்கு போயிட்டாரு கானகம் போயிட்டாரு. ஒரு தாலி ஐயோ இருப்பா சாமி அம்மன் கிட்ட போறோம் மிஸ்டர் வந்து நான் இப்படியா போட்டா யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு 10 யாருக்கு கிடைக்கும் சொல்லி அம்மா செத்துட்டா இந்த அரண்மனை தனியா படுத்துன்னு கிடக்கு. இப்படி வா தனியா படுத்துன்னு கிடப்பியே நாட்டு மகாராணி உன் கூட தவறான பழக்கத்துக்கோ உல்லாசம் நைட்ல இருக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த இடத்துல யாருமே கிடையாது. அதனால காதம் வச்ச மாதிரி என்ன தெரியுமா சொன்னா அண்ணன் இல்ல அண்ணன் செத்துட்டாரு. இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. நான் வந்து கட்டி புட்டி படுக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லமா இவ்வளவு நேரம் அவன் என்ன பண்ணுறது இந்த நாட்டில் இருந்தா இந்த நாட்டில் எந்த ஒரு பெண்ணும் கற்போடு வாழவே முடியாது. மிளகுத்தூள் அதிகமா போட்டிருக்கு. இருந்தாலும் நாங்க யார் தெரியுமா? நாங்கள் அண்ணன் தங்க கிடையாது. அந்தரங்க காதலர்கள். நாட்டிலே இருந்து வாழ வழி இல்லாமல் நாட்டிலே ஓடி வந்து அப்பா தாயே என்று பிச்சை எடுக்க வந்தீங்க. தந்தையா உங்களுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார். கூட்டி கொடுத்து நாட்டையே கெடுத்துட்டீங்க. அம்மா தாய் பக்கத்துல பேசுறாங்களே ஒண்ணு ஜக்கா அம்மா தாயின்னு சொல்லிட்டு போச்சு. நான் அப்பா தாயி உனக்கு என்னங்க எனக்கு தெரியாது. அவனை ஓய்ஸ் கட்டு வர நான் கடை கூட போய் வாழ வழி இல்லாம ஓடி வந்தீங்க. நாட்டையே கெடுத்து கொடுத்துறாங்க. தவறு செய்தவன் நீ கிடையாது. ஆனா இந்த நாட்டுக்கு வந்ததே நீ தவறு. தவறா வரக்கூடாது. இந்த நாட்டை நாங்க தான் நிறைய வேண்டும். ஒரு நேரத்தில் உனக்கு தந்தை எனது திருக்கரத்தா மடிமுடி சுட்டும் பொழுது வெளிநாட்டு வாழ வழிகள் ஓடி வந்து பிச்சைக்கார போயிருக்க
தவறே கிடையாது. கேட்டது தவறே ஆகவே இனிமேல கொண்டு இந்த நாட்டில் விட முடியாது. சத்தன மமதவனுக்கு கிடையாது. எங்கு ஓடினாலும் உன்னை விட மாட்டேன். பின்தொடர வருகிறேன்.